ஹாய் கைஸ், ஐ எம் பிரபாகரன். நான் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறேன் திருச்செங்கோட்டில். பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயரில் மெயின் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 58 டேஸ். இது என்னோட ஸ்மால் கோல் தான், ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் என்னோட அகாடமிக் இயர்ஸ் நிறைய ஸ்டடீஸ் வந்துச்சு. ஏன்னா அங்கே எக்ஸாம்ஸும் நடக்கும், டெஸ்ட்டும் வைப்பாங்க, அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் அதெல்லாம் சீக்கிரமாக நான் முடிக்க தான் பார்ப்பேன். பிகாஸ் நைட் நேரம் பார்த்தா நான் நெக்ஸ்ட் உள்ள ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சு பண்ணுவேன், தெரியாதது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இது மூலியமா தான் என்னோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சாச்சு. என்னால் இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா நான் 100 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு கொண்டு வரணும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த 58 ஸ்ட்ரைக் ரேட்டு எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு, இதில் என்னவெல்லாம் படித்தேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 58 ஸ்ட்ரைக் ரேட்டில் என்னால் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் நோடு, ரியாக்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ புதுசாக அடிஷ்னல் போனஸ் கோர்ஸாக நான் MongoDB எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோட அகாடமிக் இயரில் பார்த்தோம்னா சில மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நான் MongoDB அண்டு ரியாக்ட் மூலிமா நிறைய பண்ணேன். இது மூலிமா கிளாஸில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறினேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்னால் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் என்னால் நிறைய பண்ண முடிச்சு. ப்ராக்டிஸ் இஸ் ஏ மேக் ஏ பர்ஃபெக்ட் மேன். இதே மாதிரி தான் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு Node.js ப்ரோக்ராம் இருக்குதுன்னா அதை நிறையா MCQs சால்வ் பண்ணேன். அந்த கொஸ்டினை பார்த்தாவே இதுதான் ஆன்சரு, இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறது நானே புரிஞ்சு எழுதினேன். இது மூலயமா என்னால் ஈஸியாக முடிக்கவும் முடிஞ்சுச்சு எல்லா ப்ரோக்ராமையும். இது மூலியமா சில வெப் பேஜஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணிக்கிறேன். மல்டி வெப் பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ காலேஜில் தான் புதுசாக ஒரு ஓன் ப்ராஜெக்ட் வந்துக்கிறாங்க காலேஜுக்கு பண்ணுறதுக்காக. இந்த Node.js மூலயமா நான் பல வெப் ஸ்கிராப்பிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது மூலியமா என்னோட அகாடமிக்கில் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த நெக்ஸ்ட் வேவ் தான். ஸோ நெக்ஸ்ட் வேவ்ல படிங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இது மூலயமா கம்மிங் வர கோர்சஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். அட்வான்ஸ் லெவல்ஸ் AML கோர்ஸ் எல்லாம் எடுத்து தாராளமாக பண்ணலாம். நம்ம படித்தா மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் வேவ் இருக்கு. கற்றுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.